சனாதன இந்து தர்மத்தின் கோட்பாடின் அடிப்படையில் யாரெல்லாம் கீழ்நிலையில் இருக்கிறார்களோ, அதாவது இந்து மதத்திலே இந்து மதம் என்கிற நிறுவனத்தின் ஹயராக்கி என்று சொல்லப்படுகிற மேல்நிலை அதை உருவாக்குகிற முறைமைகளில் போன ஜென்மத்தில் யாரெல்லாம் பாவங்கள் செய்தார்களோ அவர்கள் இந்த ஜென்மத்தில் கீழ்நிலையான பிறப்பியை பெறுவார்கள். அதாவது ஜாதியின் அடிப்படையிலோ, பொருளாதாரத்தின் அடிப்படையிலோ, கல்வியின் அடிப்படையிலோ கீழ்நிலையில் இருப்பார்கள். இப்பொழுது திருப்பரங்குன்றம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று அறைக்கூவல் விடுகிற பொழுது அங்கே போய் நிற்கிற பெரும்பான்மையான மக்கள் எல்லோரும் இந்து மதத்தை காக்க வேண்டும் என்று குரல் எழுப்புகிற மேல்நிலையில் இருக்கிற புண்ணியம் செய்த புண்ணிய கணவான்கள், அறிவிப்பு வெளியிடுகிற கணவான்கள் போன ஜென்மத்தில் புண்ணியம் செய்து இந்நிலையிலே தலைவர்களாக மேடையிலிருந்து முழங்கக்கூடியவர்களாக இங்கே பிறப்பெடுத்திருக்கிறார்கள். அங்கே அந்த மேடையின் கீழே நிற்கிற இந்து மதத்தை காக்க அல்லது திருப்பரங்குன்ற குன்றை காக்க ஏதேனும் காரணிகளால் பணத்தின் அடிப்படையிலோ வேறு வகையான தேவையின் அடிப்படையிலே போய் நிற்கிற நீங்கள் எல்லோரும் பாவம் செய்தவர்கள் என்று அந்த மேடையில் இருக்கிறவர்கள் கன நேரத்திற்கு ஒரு முறை அறிவிக்கிறார்கள். யாரெல்லாம் இங்கே ஊனமுற்றவர்களாக பிறக்கிறார்களோ, ஜாதிகளே கடைநிலை ஜாதிகளே பிறக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் பூர்வ ஜென்மத்தில் பாவங்களை செய்து அந்த பாவங்களின் பயனாக இந்நிலையில் இந்த பிறப்பை எடுத்திருக்கிறார்கள். நீங்கள் அந்த நிலையில் அந்த கூட்டத்தில் போய் நிற்கிற ஒருவராக நிற்கிற பொழுது நீங்கள் எல்லோரும் அதை ஏற்கிறீர்கள். ஆம், நான் ஒரு பாவப்பட்ட ஜென்மம், நான் ஒரு பிறப்பு, ஒரு இழிவான பிறப்பாக இந்த உலகத்தில் வந்து பிறந்திருக்கிறேன் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த போராட்டத்திலே பங்கு பெறுகிறீர்கள். அப்பொழுது நீங்கள் இந்த மண்ணிலே உழவுகிற, இந்த மண்ணிலே ஊர்ந்து போகிற புழுக்களுக்கும் ஈக்களுக்கும் சமமானவர்களாகிறீர்கள். அதை நீங்கள் ஒப்புவிக்கிறீர்கள், அதை நீங்கள் அங்கீகாரம் செய்கிறீர்கள். இந்து மதத்தில் அல்லது எந்த மதமாக இருக்கட்டும், அந்த மதத்தில் ஒரு மனிதனை சக மனிதனாக மதிக்காத எந்த கோட்பாடுகளை கொண்ட மதங்களும் அழித்தொழிக்கப்பட வேண்டும். அந்த மதம் நம்மை இழிவானவனாக இரண்டாம் தரமான மனிதனாக சித்தரிக்கிறது என்று சொன்னால் அந்த மதத்திலிருந்து விலகி நிற்கிற ஒருவன் தான் மானுடன். அவன்தான் சுயமாக சிந்திக்க தெரிந்தவன். சுயமாக சிந்திக்க தெரிகிற ஒருவன் மட்டும்தான் மானுடம் அல்லாது எவனோ ஒருவன் உணர்ச்சி மிக்க உரையின் கால் ஆட்பட்டு ஆட்டு மந்தைகளாக, அறிவற்ற ஜீவன்களாக, அறிவற்ற குரங்குகளாக குழுமுகிற நீங்கள் எல்லாம் இழிப்பிறவிகளாக நான் பார்க்கிறேன். நீங்கள் எல்லாம் மனித பிறவிகளிலே சேர்க்க முடியாதவர்கள். ஒரு ஊரினுடைய மாண்பையும் புனிதத்தையும் கெடுக்க துணிகிற, குழுமுகிற, அடிப்படை அறிவற்ற மூடல்களாக இருக்கிற, முட்டாள்களாக இருக்கிற, பேமானிகளாக இருக்கிற நீங்கள் வாழக்கூட தகுதியற்றவர்கள். ஒரு நகரம், அங்கே வாழ்கிற மக்கள், அவர்களுடைய வாழ்வியல், அவர்களுடைய நாளைய இருப்பு எல்லாவற்றையும் கேள்விக்குறியாக்குகிற மூடர்களை உங்கள் வீடுகளில் போய் உங்கள் வீடுகளில் இருக்கிற பிரச்சனைகளை முதலில் காப்பாற்றுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றுங்கள். நீங்கள் மலையை காப்பாற்றி ஒன்றும் புடுங்க போவதில்லை. வீட்டுக்கு திரும்புங்கள் மடையர்களே. நன்றி, வணக்கம்.